அனைவருக்கும் வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவன தலைவரும் கழக பொதுச் செயலாளர் மோகன் மருந்து வீடியோ நான் என் சகோதரருக்கு, மீனவ சகோதரருக்கு அனுப்பி வைக்கிறேன். தமிழக அரசுக்கு கவனத்தில் கொண்டு வருகிறேன், மத்திய அரசினுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். நம் இந்தியா மீனவர்கள், அதாவது தமிழகத்தில் உள்ள என் மீனவ சகோதரர்கள் யாரையெல்லாம் பயந்து வேலை தொழில் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று, இலங்கை அரசு அவருடைய இராணுவத்தை பயப்படணும். 2, நம்ம பாதுகாப்பு கழக அதாவது இராணுவத்தை பயப்படணும். 3, தமிழக அரசை பயப்படணும். 4, பிஷமிஸ் அதிகாரிகளை பயப்படணும். 5, மத்திய அரசை பயப்படணும். 6வது கடல் கொள்ளையர்களை பயப்படணும். இந்த பிரச்சனை பலமுறை நான் மத்திய அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறோம், தமிழக அரசு கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். எங்கள் மீனவ சகோதரர்கள் படும் பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், நிந்தனைகள், அபிமானங்கள் இதெல்லாம் சகிச்சு, காத்தானாலும் புயலானாலும் வெயிலானாலும் மழையானாலும் எல்லாம் சகித்து கரையில் என்று சென்று தொழில் செய்து கரைக்கு மறுபடி வந்தால் தான் ஒருவன் மீனவக குடும்பத்தை பார்க்க முடியும். தன் உயிரை பணயம் வைத்து தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைக்குட்டிக்காக, தன்னுடைய குடும்பத்துக்கு உழைக்கக்கூடியதாய இந்த மீனவன், அதிலிருந்து ஒரு நல்ல சதவீதம் மத்திய அரசுக்கும் இல்லை மாநில அரசுக்கும் வருமானம் செலுத்தி கொடுக்கிறது. நான் கேட்குறேன், ஏன் மீனவன் இந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கண்டு பயப்பட்டு தொழில் செய்யணும்? கடல் யாருக்கு சொந்தம்? மீனவருக்கு உள்ளது அல்லவா கடல். அந்த கடலில் கூட நிம்மதியை தொழில் செய்து வாழ முடியவில்லை என்று சொன்னால், அந்த கடலில் மீன் பிடித்து கூட மக்களை, குடும்பத்தையும் காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால், என்ன உலகம் ஐயா இது? என்ன சட்டத்திட்டங்கள் ஐயா இது? இந்த பிரச்சனையை மலபரம் கொண்டு வந்திருக்கிறோம். கடல் கொள்ளையர்கள் திருவாரூர் மாவட்டத்தில், தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சை மாவட்டம், தேவநாடு மாவட்டம் போன்றதான மாவட்டங்களில் செல்லக்கூடியதான் மீனவர்கள். நம்முடைய இந்தியா இலங்கை பார்டருக்குள்ளே தொழில் செய்து வருகிறது. வள்ளங்கள், பெரிய போட்டுகள், கட்டுமரங்கள், பாய்மரங்கள் எல்லோரும் நிம்மதி ஒரு தொழில் செய்து வாழவில்லை ஐயா. இது என்ன கொடுமை? என்ன கொடுமைன்னு கேட்குறோம். மீனவர்களை கொண்டு இவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறோம். மாறி மாறி வரும் அரசாங்கத்துக்கு மாறி மாறி வரும் சட்டங்கள், அந்த சட்டங்களை கொண்டு போட்டு மீனவர்களை வாழ்க்கையை நாசமாக்குறது, நெருக்கிறது. அதனால் இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள கடற்கரைகள் பார்த்தா வெறிச்சோடி கிடக்கிறது. வாழ முடியாமல், தொழில் இல்லாமல், தொழில் செய்ய முடியாமல். இதனிடையில் மீனவர்களுக்கு இடையில் கோஷ்டி மோதல். ஒரே வம்சம், ஒரே சமுதாயத்தைப்பட்டவன் மீனவன், அவன் கடலில் உழைக்கக்கூடியவன். இவர்களுக்குள்ள கோஷ்டி மோதல் உருவாக்கி, பிரச்சனை உருவாக்கி தொழில்கள் நாசமாகி கொண்டிருக்கிறது. சுருக்குமடியை சொல்லி, சுத்து விலையை சொல்லி, இழுவ விலையை சொல்லி, இது என்ன நடக்கிறதுன்னு தெரியல. நான் இப்போ சொல்லும் உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கிறதா? பேசுகிறது வருத்தம் இருக்கிறதா உங்களுக்கு? மீனவர்கள் வாழ்வாதற்கு தான் மோகன்குமார் குரல் கொடுக்குறோம். நீங்கள் நல்லா இருக்க வேண்டும், நீங்கள் ஒற்றுமை இருக்க வேண்டும். இது நீங்கள் இங்கே வரக்கூடாது, இங்கே மீன் பிடிக்கக்கூடாது, இந்த இடத்துல விற்கக்கூடாது, ஏடியில் அதிகாரியோட சைன் வேணும். ஏன்னா நாங்கள் என்ன இலங்கையில் வந்தவங்க, நாங்கள் ஆந்திரா பார்டர்ந்து வந்தவங்கள, நாங்கள் தமிழகத்தில் உள்ளவங்க அல்லவா? தமிழில் எங்கேயும் மீன் விற்கக்கூடாதா? மீன் பிடிக்கக்கூடாதா? ஐயா, எல்லோரும் மாறி மாறி மீனில் பிடிங்க. அந்தந்த அவங்க போகிற இடத்துல மீனை விற்கிறதுக்குள்ள வழிமுறைகளை செய்யுங்க. அதுக்கு ஏடியில் லெட்ரு வேணும், அரசாங்கத்தில் லெட்ரு வேணும், அதிகாரிகள் லெட்ரு வேணும். என்ன கொடுமையே அது? என்ன கொடுமை? ஒன்றும் புரியவில்லை. நான் கேட்குறேன், நாகப்பட்டினத்திலிருந்து லாஞ்ச் வருகின்றார்கள் எங்கே? பலவர்காட்டுக்கு. அங்கேருந்து மீன் பிடிச்சி எப்போ எங்கே ஒன்று விற்க முடியும்? நீங்கள் உங்கள் ஊரில் விற்கலாமே. அந்த ஊருக்கு வரக்கூடிய சலுகைகள், அந்த ஊருக்கு வரக்கூடியதாயா, அந்த உங்களுக்கு வரக்கூடியதாயா, இல்லைங்கள் மற்ற அவங்க தருதானே செய்கிறோம், அவங்க தருவாங்க. அந்த இதெல்லாம் மாற்றி மறைச்சிட்டு ஒற்றுமையாக இந்த தொழில் செய்வதற்கு வழிமுறை பாருங்கள் ஐயா. மீனவ கிராமங்கள் தலைவர்களோடு கேட்டுக்கொள்ளுகிறேன், மீனவ கிராமங்களோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் எந்த தொழில் செய்தால் என்ன, சுருக்குமடிக்கு அல்ல இழுவமடி, சுத்துவலி, ஏதோ செய்யுங்க, செய்து பிழைங்க, வாழுங்க, குடும்பத்தை நல்லா வையுங்க.
சந்தோஷமாயிருங்க, எல்லோரும் ஒற்றுமையாயிருங்க. மீனவன் சொன்ன ஒரே சமுதாயத்தை ஒற்றுமையாயிருங்க. அப்பா மக்கள் இந்த மாதிரி மக்கள் மாமா மச்சான் உற்றோருடையவர்கள் இப்படி இருங்க எல்லாரும் சந்தோஷமா. எதுக்கு அடிச்சு சாகுறீங்க? கடலுக்குள்ள பிரச்சனை தான் ஆயுதம் எடுக்கிறது. ஒரு மீனுக்கு வேண்டி ஒரு மீனை பார்த்தா அடுத்த ஒரு மீன் ஒருத்தன் விளைச்சான் அடுத்த உடனே போய் ரவுடிசம் பண்ணி மீனை அள்ளி கொண்டு வர்றது, வலை பறிமுதல் செய்யுது. இதெல்லாம் உங்களுக்கு யாரையா கடலுக்குள்ள அதிகாரம் தந்தது? என்ன நடக்கிறது? என்ன செய்கிறீர்கள்? மனசாட்சி வேண்டாமா உங்களுக்கு? எல்லாம் ஒரு மனசாட்சி வேண்டாம் கேட்குறோம். ஒரு மீன் பார்த்தாச்சு வளைச்சாச்சு, அதில் போய் பங்கு கேட்குறதா? அவன் பிடிச்ச மீன் அவனுக்கு ஏற்ற முடியல அன்று உப்பு இடத்த வெள்ளத்தில் கொடுக்கலாம், போட்டு கொடுக்கலாம், அது வேறு. இது என்ன நடக்கிறது? ஆகையால் வேதாரண்யம் கோடிக்கரையில் நடந்த வன்மையாக கண்டிக்கிறோம். கடற்கொள்ளையர்கள் 5 மீனர்களை அடித்து போட்டு நொறுக்கி இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆறுதல் கூறிக்கொள்ளுகிறோம். இந்த பிரச்சனைக்கு மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும், மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும். இப்போ எங்கள் பிஸ்டம்ஸ் அதிகாரிகள் எங்கே போனார்கள்? மீன் அடியோதைய கிடைக்கும் நீங்கள் எங்கே போகின்றீர்கள்? நீங்கள் சட்டத்தை கொண்டு போடுகின்றீர்களவா? 40 நாட்டிக்கு மேலே செல்லணும், 40 mm விலை வைக்கணும், 12 நாளைக்கு மேலே செல்லணும். என்ன அது? ஏடி வைக்கிற சட்டமா, இல்லை ஜேடி வைக்கிற சட்டமா, இல்லை டைரக்டர் வைக்கிற சட்டமா, அரசு வைக்கிற சட்டமா, இல்லை பிரிசிடன்ஸ் அமைச்சர் வைக்கிற சட்டமா? இது என்ன புரியல? எத்தனை சட்டம் இருக்கிறது? இப்போ அவங்கள இங்கே வேதாரண்ய இது கோடிக்கரை சென்ற லாஞ்சுகளை அடித்து நுறுக்கி கொள்ளையர்கள் அவங்களை கொள்ளையடித்து இருக்கின்றார்கள். வலைகளை எல்லாம் வெட்டி விட்டு இப்போ மருத்துவ நீங்கள் அரசு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றீர்கள்? தமிழகத்தில் பிரிசிடன்ஸ் அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றீர்கள்?